ஹாய் நண்பா. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அரசு எண்ணெய் நிறுவனம், அதுவும் கேட் ஸ்கோர் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. வருட சம்பளம் 26 லட்சம் ரூபாய். ஃப்ரெஷருக்கு மந்த்லி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு அரசு வேலை வாய்ப்பு. நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அரசு எண்ணெய் நிறுவனமான ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் E1 லெவல் கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்புங்க. ஜியோலாஜிஸ்ட், அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் டிசிப்ளினில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 26 லட்சம் ரூபாங்க அப்ராக்ஸாக போட்டிருக்காங்க. மந்த்லி உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளமே கிடைக்குது. அதாவது பேசிக் பே 60,000 ரூபாய், அலவன்சஸ் மட்டுமே 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வருது. மொத்தமாக மாத தொடக்கத்தில் ஒரு ஃப்ரெஷருக்கான சம்பளம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நிறைய அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஏ, ஹெச்ஆர்ஏ, கம்பெனி அக்கமடேஷன், உங்களுக்கு பிஎஃப்ஆ இருக்கட்டும், அதே மாதிரி உங்கள் சில்ட்ரன்ஸ் படிக்கக்கூடிய எஜுகேஷன் அலவன்ஸ்லேருந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்சஸ், பேசிக் பே எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சம்பளம் இருக்குது. என்ன மாதிரியான ஜாப் இருக்குது தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிசிப்ளினில் வேலை வாய்ப்பு இருக்குது. பிடெக்கில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தா போதும். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் டிகிரியில் அப்ளைட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் 9 காலியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவல் டிசிப்ளின் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. மினிமம் 60% ஆஃப் மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும். மொத்தமாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 27 காலியிடங்கள். அதுக்கப்புறம் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10 காலியிடங்கள் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் வேலை வாய்ப்பு இருக்குது. பிடெக்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 காலியிடங்கள். அண்ட் தென் ஃபைனலாக ஜியாலஜி டிசிப்ளினில் கேட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஜியாலஜி முடிச்சிருக்கீங்களா? தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனா எம்எஸ்சி இல்லைனா எம்டெக்கில் பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்எஸ்சி ஆர் எம்டெக்கில் பெட்ரோலியம் ஜியாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்டெக் ஜியோலஜிக்கல் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் ஒரு 4 காலியிடங்கள். ஓவராலாக இன்ஜினியரிங் டிசிப்ளினில், அதுக்கப்புறம் ஜியாலஜி டிசிப்ளினில் மொத்தமாக 52 காலியிடங்களை கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டில் எல்லாருக்குமே வேலைகள் இருக்குது. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். காலியிடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால் காம்படிஷனும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கோர் ஃபீல்டில் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிடெக் படித்த நண்பர்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 26 வயது, 27 வயது. இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் இன்ஜினியரிங் டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதிகபட்ச வயது 26. ஜியாலஜி ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதிகபட்ச வயது 27. அண்ட் தென் அதே மாதிரி ஓபிசி அப்படின்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே தான் வருவீங்க. ஸோ உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக டேபிள் காலம் போட்டு 1 by 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இன்க்ளூட் பண்ணி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னக்கூட்டிலாம் கேட் ஸ்கோரை வச்சு தான் கேண்டிடேட்டை மெரிட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. கேட் ஸ்கோரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபைனலாக இன்டர்வியூ மட்டும் இருக்கும். ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சிபிடி எக்ஸாம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அண்ட் இதில் கேட்கக்கூடிய சிலபஸ் கூட ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் காமன் சிலபஸ் ஒரு 2 மணி நேரங்கள் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கும். ஸோ 2 மணி நேரம் எக்ஸாம், அதில் 4 டாபிக் ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ்.
இந்த 4 டாபிக் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். சிபிடி எக்ஸாமில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து இன்டர்வியூக்கான கால் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூலையும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கொடுத்துருவாங்க. எப்படி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, சிபிடியில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை 85% வெயிட்டேஜ் பார்ப்பாங்க. இன்டர்வியூவில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை 15% வெயிட்டேஜ் பார்ப்பாங்க. மொத்தமாக 85 + 15 100%க்கு யார் டாப்பில் மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான டீடைல்டு ஃபார்மட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10, ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒரு 25, இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 10. இது எல்லாமே காமன் சிலபஸ் தான். எனி அதர் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு காமன் சிலபஸ் பற்றி கவலையே இருக்காது. ஆனால் இதில் ப்ரொஃபஷனலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் உட்காந்து நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, கெமிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக எந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ப்ரிப்பரேஷனில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் ஜாப்பை அவங்களால கிராக் பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்குது. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்குது, பேன் இந்தியா லெவலில் இருக்குது. ஸோ எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நோ நெகட்டிவ் மார்க். எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஸோ மொத்தமாக 100 கொஸ்டின் கேட்குறாங்க சிபிடியில் அப்படின்னா 100 கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கே கிடையாதுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ONGCindia.com இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ சிரமம் இல்லை. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தரேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜூலை 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து ஜூலை 31. ஸோ டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 13 நாட்கள் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் OBC EWS கேண்டிடேட்க்கு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. SCST பாஸ் வித் டிசபிலிட்டிக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். சிபிடி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறதா டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவலன்ட் டிசிப்ளின்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 2024க்கு அப்புறம் இப்போ 2026ல் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட கழிச்சு தான் அடுத்த வேலை வாய்ப்பு வரும். ஸோ வாய்ப்பு வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப ரேராக தான் வரும். வேகன்சியும் கம்மி தான். அதே மாதிரி சம்பளம் வேறு லெவலில் இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.